அந்த பாலம் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்தது சார். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக வந்து பாலம் இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் இந்த ரயில்வே கிராஸ் பண்ணி தான் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க முதற்கொண்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு இதெல்லாம் எக்ஸாம் எழுதுறப்ப எனக்குமே அங்கிட்ட ரயில்வே ட்ராக்குக்கு அங்கிட்டு போட்டாங்க. ஸோ போகிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப அவசரமாக போகிற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்படி பாலம் கட்டுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நாங்கள் சீக்கிரமாக எங்களோட வேலையை முடிஞ்சிடும் அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஓப்பனிங் சீக்கிரம்னு சொல்லியிருக்காங்க. எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்குறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் சார். ரொம்ப நல்லா இருக்கு சார், ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீக்கிரம் இங்க இருந்து இந்த இடத்துக்கு சீக்கிரம் போயிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே ட்ரெயின் கேட் போட்டாங்க அப்படின்ட்டு வேகமா நாங்க கிளம்பணும்னு அவசியம் இல்லை சார். ஆமா சார், இவ்வளோ நம்ம கவர்மெண்ட் சீக்கிரமா இவ்வளவு தூரம் முடிச்சிருக்காங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நாங்கள் வந்து இங்கன்னா சிவகாசி டு ஸ்ரீலிபுத்தூர் ரோட்டில் ஹவுசிங் மாலில் இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா டெய்லி எப்படி நாங்கள் வந்து சிவகாசிக்கு போயிட்டு வர மாதிரி தான் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாலம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப யூஸ். ஏன்னா இந்த பாலம் இல்லாதனால கிட்டத்தட்ட 1 hour வந்து ட்ராவலிங் டைம் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. எப்படின்னா இப்போ சிவகாசிக்கு போகிறதுக்கு இங்கேருந்து சுற்றி போகணும், ஒரு 4 கிலோமீட்டர் சுற்றி போகணும். அதுக்கு ஒரு 1/2 hour ஆயிரும். அதுபோக இடையில கேட்டு வர போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சாலிடாக எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 hour ஆயிரும். அதுபோக கூட்டத்தை பார்த்தீங்கன்னா பாவம் அந்த போலீஸாலையும் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது, செம்ம டிராஃபிக் ஆயிரும். அதுலேருந்து போகிறதுக்கு போகிற இடத்துக்கு போகவே வேண்டாம் அப்படின்னு வீட்டிலே உட்காந்துலாம், அந்த அளவுக்கு தாட்டிருக்கோம். இப்போ இந்த பாலம் வந்ததுனால எனக்கு செஞ்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் சிவகாசி போயிட்டு வந்துடலாம். நம்ம வேறு குடும்பஸ்தன் ஆகிட்டோம். ஜாமாகியமாக வாங்கினா ஒன்றும் இங்கே பெருசாக ஒன்றும் கிடையாது. இதே சிவகாசி போனால் ஒரு இடத்துல போனால் போதும், எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல். அதுபோக அந்த பாலங்கள் ரொம்ப வியூ பாயிண்ட் நல்லா ஆகிட்டு. சிவகாசியில் எங்கேயாவது வெளியே போனால் இப்போ வரைக்கும் போண்டான் பாலத்தில் வந்து பாட்டு நின்றுட்டு இருந்தால் அப்படி ஜாலியாக ஃப்ரீயாக காற்று வாங்கிட்டு அழகாக போகலாம். நடந்து போகிறதுக்கு வாக்கிங் இதுக்கு நல்லா இருக்குது. இல்லை ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. 11ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறா சொல்லியிருக்காங்க. அது சீக்கிரத்தில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. மக்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. அது வந்து பாலம் கட்டுறதுனால மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது.